இருக்காங்க. கலைஞர் இப்போ இருக்கிற இடத்துல நிறைய இடத்துல எடுத்துட்டு வெற்றின்னு போட்டாங்க. எல்லா இடத்துலயும் வெற்றி அவ்வளவுதான். நாங்க வெற்றி அடைஞ்சிட்டோம், அப்ப நாங்க வைக்கிறது தான் பேரு. வேற என்ன? நீ உங்க அப்பா பேர் வச்ச ஒரு பொதுவான பேர் இருக்குது, அந்த அளவுக்கு வந்து சந்தோஷப்பட்டுக்கலாம் இல்லையா? ஆமா இல்ல, முதல்வன் திட்டம்னு இருக்கிறதெல்லாம் மாத்திட்டு வெற்றின்னு வைக்கிறாங்க. அது மனசாட்சியே இல்லாம அப்பா எல்லாம் ஏதோ திட்டத்தை வச்சாரு. அண்டு நீங்க உங்க அப்பாவுக்கு பேனா வைக்கிறதுக்கெல்லாம் கவர்மெண்ட் துட்டை செலவு பண்ணுறதுக்கு பிளான் போட்டாலும் தானே நீங்கள். அதனால் எந்த அரசு வந்தாலும் மாற்றுவது தான். அண்டு இவர்களும் மாற்றுகிறார்கள். சார் அது முக்கியமானது சார். ஜெயலலிதா அவர்கள் இருந்தப்போ வந்துட்டு தாலிக்கு தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அது அதுக்கு ஒரு கதையே இருக்குல்ல சார். ஏதோ அவங்க அம்மா ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் போய் பங்கேற்றிருப்பாங்க, அந்த பெண்கள்கிட்ட ஏதோ தாலி கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க. ஆனால் இப்போ டிவி கவர்மெண்ட் என்னன்னா, திருமணமாகும் பெண்களுக்கு 1 சவரன் தங்க நாணயம் கொடுக்குறோம், அது கூட பட்டு புடவையும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். இதெல்லாம் நல்ல ஸ்கீமாக தான் இருக்குது. கிராமப்புறங்களில் உள்ள ஏழை மக்களுக்கு பலனளிக்கும் என்பதில் இதற்கெல்லாம் நிதிக்கு எங்கே செல்வார்கள் என்பது தான் எனக்கு இன்னும் புரியாத புதிராக இருக்கிறது. அண்ட் ஏற்கனவே இந்த பழைய கவர்மெண்ட் கடன் வாங்கியிருந்தாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். அவங்க வாங்கின கடன் எல்லாம் எதற்கு பயன்படுத்தினார்கள் என்றால், எல்லா கடன்களையும் புதிய கட்டிடங்கள் கட்டுவதற்கும் புதிய மேம்பாலங்கள் கட்டுவதற்கும் பயன்படுத்தினார்கள். ஏன்னா அதில் தான் 20% 30% அடிக்க முடியும். இவங்க வாங்கி அது மாதிரி இல்லாமல் ஸ்கீம்ஸுக்கு செலவு பண்ணாங்கன்னா மகிழ்ச்சி தான். இன்னொரு விஷயம், மக்களுக்கு நேரடியாக செல்கிறது. இன்னொரு விஷயம், இது போன்ற ஸ்கீம்ஸுக்கு உலக வங்கியோ மற்ற வங்கிகளோ நிதி கொடுக்காது. அதையும் சொல்லிடுறேன். அந்த உலக வங்கிகள் மற்ற வங்கிகள் இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் எதுக்குறாங்க? இலவசமே கொடுக்கக்கூடாதுன்றாங்க. இலவசமும் கொடுக்கக்கூடாது, மானியமும் கொடுக்கக்கூடாது. நீ கட்டு எது வேணாலும் நான் கொடுக்குறேன் காசு. தட் இஸ் ஹவ் இட் ஆப்ரேட்ஸ். அதனால் இந்த நிதிச்சுமையை எப்படி சமாளிக்கப் போகிறார்கள் என்பதுதான் புரியாத புதிராக இருக்கிறது. அண்டு இப்போது முதல் பட்ஜெட் என்பதால் மக்கள் மன்னித்து விட்டு விடுவார்கள். அடுத்தடுத்த ஆண்டுகளில் மாதம் 2500 ரூபாய் எங்கே? வருடத்திற்கு 6 சிலிண்டர் எங்கே? மகளிருக்கு இலவச பயணம், தமிழகம் முழுக்க பேருந்துகளில் இலவச பயணம் எங்கே என்று கேட்கத்தான் செய்வார். அதற்கு தாவேக அரசு தயாராக இருக்க வேண்டும். 1 வருஷத்துக்கு வேணால் நாங்கள் ஏற்கனவே கடன் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு சமாளிக்க முடியும். 1 வருஷம் ஓடும் இந்த வண்டி, 1 வருஷம் ஓடும். 1 வருஷத்துக்கு வந்து சரிப்பா, அவங்களே 2 வருஷம் கழிச்சு தானே இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, இல்லை போகட்டும். 1000 ரூபா கொடுக்கறதுக்கே 2 வருஷம். ஆமாம், செப்டம்பர் 2023 தான் ஈரோடு பை எலெக்ஷன். பிப்ரவரியில் தான் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, செப்டம்பர்லேருந்து கொடுக்க போகிறோன்ட்டு, அண்ணா பிறந்த நாளிலிருந்து என்று. ஸோ அவங்களே 2 வருஷம் கழிச்சு தான் பண்ணாங்கன்ட்டு விட்டு விடுவார்கள். ஆனால் தமிழகத்தில் தாவேகாவை தவிர மீதமுள்ள எல்லா கட்சிகளும் தாவேகாவுக்கு எதிர்கட்சி தான். கூட்டணி கட்சின்னு கூட ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு இப்படி 1 மணி நேரம் இருக்கிற காங்கிரஸ்காரங்க விஸ்வநாதனுக்கு மந்திரி பதவி பிடுங்கினார்னா எப்படி பேசுவாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால் இவற்றை எல்லாம் எதிர்கொள்வதற்கு தாவேக அரசு தயாராக இருக்க வேண்டும். பட்ஜெட் பற்றி கூடுதலாக ஏதாவது இருந்தால் நாளைய நிகழ்ச்சியில் நாம் பேசலாம். ஆட்சி நடத்துவது தாவேக அரசுக்கு நிச்சயமாக எளிதல்ல. அதிமுக கூட இவ்வளோ கஷ்டம்லாம் இருந்திருக்காது. ஆனால் தாவேக அரசு அத்தனை கட்சிகளையும் சமாளித்து மக்களிடமும் நற்பெயரை ஈட்ட வேண்டும். அதற்கு நல்ல நிதி மேலாண்மையும் செய்ய வேண்டும். கட்டணங்களையும் உயர்த்த முடியாது. எல்லா வகையிலும் சிக்கல். 2011 ஆட்சி காலத்தில் தான் என்று நினைக்கிறேன்